டேய் மண்டையா, எலிஃபென்ட்டை வச்சு எம்எல்ஏவை கலக்கிடணும்டா. கலக்கிடுவோம். யானையை பார்த்துட்டோம் இல்ல, இனிமே அரசியல்ல டாப் ஆயிடுவோம். அடே மண்டையா, யானை முடியில மோதிரம் போட்டா யானை மாதிரியே பலம் வரும்னு சொல்லுவாங்க. நீ என்ன பண்ற? நல்லா புடுங்குவல்ல, போய் ஒரு முடிய புடுங்கிட்டு வா. இன்ன தலைவரே, எப்ப பார்த்தாலும் எனக்கு புடுங்குற வேலையே கொடுக்குறேன். உனக்கு தெரியும். பிள்ளையார்பட்டி ஹீரோ நீ தாப்பா, கணேசா நீ கருணா நானும் ஹீரோ. சார், யானகார் சார், கருணை காட்டுடா எனக்கு கொஞ்சம். சார், என்னடா முடிய புடிக்கிட்டியா? என்னடா இது ரத்தத்தோட புடின்னு வந்திருக்க? யானைக்கு வலிக்காது? இது யானை ரத்தம் இல்ல, ஏன் ரத்தம். எனக்கு தான் வலிக்குது. ஆடா பாவி, யானை முடிய புடுங்க சொன்னா யானை முடிய புடிங்கிருச்சா? டேய், நீ எல்லாம் புடுங்கிறது கூட லாய்க்கில்லடா. சார், ஓப்பனிங் த டோர் சார். இங்கிலீஷ்ல சொன்னா ஓப்பன் ஆயிடுச்சு சார். தம்பி, வீட்டுல பெரியவங்க இல்லையா? ஏன் என்ன பார்த்தா பெரியவன தெரியலையா? நீ பெரியவனா? நீ பால் குடிக்கிற பாப்பாடா. நான் பால் குடிக்கிற பாப்பா. நான் பால் குடிக்கிறவன் இல்ல, மத்தவங்கள பால் குடிக்க வைக்கிறவன். எந்திரிங்க எந்திரிங்க, வந்த விஷயத்த சொல்லுங்க. தம்பி, இவருக்கு மாலை போடணும். ஏயா கவுன்சிலர் உயிரோட இருக்கும்போதே ஏயா மாலை போடணும்? இவருக்கு இல்ல தம்பி, எம்எல்ஏக்கு மாலை போடணும். இவரு ஊராட்சி தலைவர் ஆகிறாருல்ல, அதான் எம்எல்ஏக்கு யானையை வச்சு மாலையை போட்டா ஒரு கெத்த இருக்குன்னு தான். இந்த அட்வான்ஸை புடிங்க, நாளைக்கு யானையை கூட்டின்னு வந்துருங்க. 500 ரூபாவா? 500 ரூபாய்க்கெல்லாம் மாலை போட யானை வராது. பக்கத்து வீட்டுல எருமை இருக்கு, கூட்டிட்டு போங்க. தம்பி, இந்த இன்னொரு 500 ரூபா யானைக்கு ஃபுல் மீல்ஸும் புளியோதரையும் வாங்கி கொடு. என்ன யோசிக்கிறான்? சரின்னு சொல்லுங்க தம்பி. உங்களை பார்த்தா ரொம்ப அடிபட்ட அரசியல்வாதிங்க மாதிரி இருக்கு. சரி, இன்னொரு 1000 ரூபாய் கொடுங்க, வந்துடுறோம். 4 மணிக்கு பஞ்சாயத்து ஆபீஸ் ஆண்ட வந்துருங்க. மீதியை அங்க வச்சு செட்டில் பண்றோம். வத்தா. ஐயோ, யானை சி போடாதே. வாராதா, நாளைக்கு நமக்கு சம வேட்டை. தலைவர், யானை சாணியம் வச்சா அதிர்ஷ்டம். யானை முடியத்தான் புடுங்க முடியல, சாணியாவது ஒழுங்கா மெச்சிட்டு வா. இப்போ எப்படி மெதிக்கிறேன்னு பாருங்க. என்னையா பண்ற? பார்த்தா தெரியல, யானை சாணியம் வச்சுன்னு இருக்க. அதுக்கு பக்கத்துல ஏன் சாணியம் இருக்கியா? ஐயோ, கருமம் புடிச்சவனே, இன்னடா தின்ன இவ்வளோ நான் தேடிக்குது. எங்கடா வர? கூட வர தலைவா. அதிர்ஷ்டத்தை மிதிக்கிறேன்னு போயிட்டு அசிங்கத்தை மிதிச்சுட்டு புல்லட்ல ஏற வழியா புல்ஷிட். கால் கழுவிட்டு கால்நடையா வந்து. ஐயோ தலைவா, தலைவா. டேய் மண்டையா, நல்லா கேட்டுக்கோ. மகளிர் அணிய ஃப்ரெண்ட்ஸ் நிக்க வை, அப்பதான் நம்ம தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஹாய் தலைவரே. பையன் கில்லிடா. நம்ம கட்சினா அந்த பயம் இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ தலைவரே. தலைவரே, நான் சொன்ன மாதிரி டைம்க்கு வந்துட்டேன். அதே மாதிரி நீங்க காசை பாக்கெட்ல வச்சிருங்க பார்க்கலாம். யானை ரெடி ஆயிடும். குட்டு பாய். என்ன தலைவரே, அவன் சின்ன பையனா இருக்குன்னா அவனுக்கு போய் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. வெறும் 500 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க. வாங்கலன்னா அடிச்சே தேர்த்தியாகலாம். இந்த மண்டையில இருந்து கூட நல்ல ஐடியா எல்லாம் வருது. 500 ரூபாய் கொடுத்துறேன். இந்தா தம்பி. 500 ரூபாவா? ஒழுங்கா இன்னொரு 500 ரூபாய் கொடுத்துருங்க. டேய், என்னடா தலைவர் வர நேரத்துல இவன் வேற வந்து நையா நையான்ட்டு ஷேவிங் பண்ணி தூக்கி போடுற பிளேடு மாதிரி இருந்துகிட்டு எனக்கே பிளேடு போடுறான். பாத்துட்டு நிக்காதீங்க, தூக்கி போடா. என்ன விடு, என்ன விடு. போடா, நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு. சட்டமன்றத்திலே காவேரி பிரச்சனையை பற்றி காரசாரமாக பேசிவிட்டு வந்து கொண்டிருக்கும் எங்கள் எம்எல்ஏ. சீக்கிரம் 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 வந்துட்டாரு. வணக்கம் தலைவரா, வாங்க வாங்க. எப்படி என்னையா ஏற்பாடுலாம் பலமா இருக்கு? தெரிஞ்சாலையா நீ? எல்லாம் உங்க தயவு தான் தலைவரே. நீங்க மட்டும் சொன்ன மாதிரி என்ன ஊராட்சி தலைவர் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்க, ஹெலிகாப்டர்லயே வந்து மாலை போடுவேன். யானை கிட்ட மாலை வாங்கிக்கோங்க வாங்க. ஹெலிகாப்டர்ல வந்து மாலை போடுறதெல்லாம் இருக்கட்டும், எதிர்கட்சிக்காரன் எகிர விடணையா விடுவோம். மாலையை போட சொல்லுங்க, போட சொல்லுங்க. மாவீரன் மார்த்தாண்டன் வாழ்க வாழ்க.
மாலையை எனக்கு போடாம உனக்கு போட வச்சு என்னுடைய 20 வருஷ அரசியல் வாழ்க்கைய அசிங்கப்படுத்தடா 20 செகண்ட்ல. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஐயோ யானை மாலையை மாத்தி போட்டுச்சு தலைவரே. அவர்தான் மாலையை மாத்தி போட சொன்னாரு. குழந்தை பொய் சொல்ல மாட்டேன்டா. தலைவரே மாலை தானே தலைவரே, இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? பொம்பளைக்கு சேலை அவ்வளவு முக்கியமோ அரசியல்வாதிக்கு மாலை அவ்வளவு முக்கியம்டா. இந்தியாவில் உள்ள எந்த கட்சியில ஒன்று அடிப்படை உறுப்பினர் கூட இல்லாம அழிக்க போறடா. டேய் வண்டியரா. தலைவரே தலைவரே பிளேட் சைஸ் முக்கியம் இல்ல, அது 2 சைடு இருக்க ஷார்ப் தான் முக்கியம். அதை வச்சு 5 வருஷம் அரசியல் வாழ்க்கைக்கு ஆப்பு வச்சல, அதான் கிருஷ்ணா. வாராதா போலாம். பாய் பச்சையா. சரியான பாயிண்ட் தலைவரே. வேட்டி அவுக்குறான். இது சாதாரண ராதா இல்ல, எம்மா ராதா. ஓடுறா அப்படியே. டேய் அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? லிஸ்ட் கொடுத்து விட்டாளா? வாங்க அண்ணாச்சி. அண்ணா பூஸ்ட் மார்க்கா அந்த லிஸ்ட்ல எதனா கரெக்ட்டா கொடுத்துருப்பா. பரவாயில்ல, கலப்படம் ஜாஸ்தி ஆச்சு உங்க கடையில. நல்லா பார்த்து போடு. அரிசி நல்ல அரிசி தானே? பிளாஸ்டிக் அரிசி இல்ல. யானை பொம்மைப்பா. ஏண்டா இருக்கிற யானையே கட்டி மேய்க்க முடியல, இதுல பொம்மை யானை வேறயா? என்னம்மா போ. இந்தா அண்ணாச்சி வெல்லம் போடு. அதே போடு. டேய் பாத்ரா கார்லாம் வருது. அண்ணா இந்த யானை பொம்மை எடுங்க. கிருஷ்ணா டேய் அத்தியாவசிய பொருட்கள் பதுக்கல் மற்றும் விலையேற்றத்தினை தடுக்கும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக வெங்காய விலையினை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளினை எடுக்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. விலங்குகள் நலவாரியம் தொடுத்த வழக்கொன்றில் சென்னை உயர்நீதிமன்றம் தனியார் யானைகளை வளர்ப்பதற்கான உரிமை சான்றிதழை அதிரடியாக ரத்து செய்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. கோவில் திருவிழாக்களில் யானைகளின் முதுகில் அதிக பாரம் ஏற்றுவது, பல மணி நேரம் வெயிலில் நிறுத்தி வைப்பது, நீண்ட நேரம் கட்டி வைப்பது, காயத்திற்கும் நோய்க்கும் உரிய சிகிச்சை அளிக்காமல் துன்புறுத்துவது என்ற குற்றச்சாட்டுகளின் காரணமாக தனியார் யானை வளர்க்க தடை விதிப்பதாகவும், தவறு செய்த யானை உரிமையாளர்களின் மீது வழக்கு பதியலாம் எனவும் காவல்துறைக்கும் வனத்துறைக்கும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. என்னங்க ஆச்சு? இனிமே யானையெல்லாம் வீட்டுல வளர்க்க கூடாதாமா? நியூஸ்ல சொன்னாங்க. பிளட் அதிகமா லாஸ் ஆயிருக்கு. 24 ஹவர்ஸ் அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். டாக்டர்
நவ் இஸ் ஓகே. ஸோ சரிங்க நாளைக்கே ஜென்ரல் வார்டுக்கு மாற்றிக்கலாம். கிருஷ்ணா ஏ